நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய நாளில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படக்கூடிய நபர்களுக்கு யூரின் அவுட்புட்டு ஒரு சிலருக்கு போகாதுங்க. ஒரு சிலருக்கு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி யூரின் அவுட்புட்டு ஸ்டாப் ஆகுங்க. ஒரு சிலருக்கு டயாலிசிஸ்க்கு முன்னாடி நல்ல யூரின் பாஸ் ஆகிட்டு இருக்குங்க. இப்போது ரெண்டு பேருமே சரி, யூரின் அவுட்புட்டு பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய நாயுருவி உடைய இலை, அதே போல் மந்தாரையுடைய இலை, சிறுநெரிஞ்சலுடைய முள், சிறுகன் பீலை பூ, மூக்கிரட்டை, இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. ஒன்றொன்றும் 100 கிராம் அளவுக்கு வாங்கி நிழலோட்டமாக உலர்த்தி அதை உரலில் போட்டு இடித்து பவுடராக்கி காலை, மதியம், இரவு 3 நேரமும் உணவுக்கு 35 நிமிடங்களுக்கு முன்னாடி 3 டீஸ்பூன் அளவு போட்டு யூரின் சுத்தமாக போகாத நபர்கள் 300 ml தண்ணீர் ஊற்றி 150 ml ஆக்கி 3 நேரமும் 50 ml பருகிட்டு வரலாம். யூரின் எனக்கு போது, இன்னும் ஃப்ரீயாக போகலை அப்படின்ற நபர்கள் 500 ml தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சு 300 ml ஆக்கி 3 நேரமும் பருகிட்டு வரலாம். அப்படி பருகிட்டு தொடர்ச்சியாக கால் பாதம் மேலே காலை முதல் இரவு தூங்குற வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பாத்ரூமில் போயிட்டு நார்மல் வாட்டர் எடுத்து கால் பாதத்தை மட்டும் நினச்சிட்டு வாங்க. இரவு உணவுகளை ஒரு 5:30 to 6:30 மணிக்குள்ளே ஃபாலோ பண்ணுங்கள். நீர்ச்சத்துள்ள காய்களை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துங்க. குறிப்பாக அதாவது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, பீன்ஸு, நூக்கல், சவுச்சவ், புடலங்காய், பீக்கங்காய், வாழைத்தண்டு, வெள்ளரிக்காய், கோவக்காய், அவரைக்காய், கேரட், பீட்ரூட் எல்லாமே இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு பயன்படுத்திட்டு வாங்க. அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது 48 நாட்கள் ஒரு மண்டலத்தில் கம்பல்சரி உங்களுக்கு யூரின் போகுங்க. அப்படி யூரின் போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் நார்மல் ஆகுங்க. அப்போ ஃபில்ட்ரேஷன், அதாவது EGFR என்று சொல்லக்கூடிய அளவு எனக்கு 3 தான் இருக்குது, 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 10, 15, 20 லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயாலிசிஸை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூட மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கிறேன் நேயர்களே. இதை எடுத்து நிறைய நபர்கள் பயன்பெற்று இன்றைக்கி டயாலிசிஸை குறைச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய பதிவுகளை நாம் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.